ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சத்து மாவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சத்து மாவு வந்து அங்கன்வாடியில் தருவாங்கங்க குழந்தைங்களுக்கு எப்படிலாம் செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை வந்து கேக்கு மாரி சூப்பராக செஞ்சு கொடுத்தா என் பசங்க வந்து அம்மா இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சத்து மாவு, தேங்காய் துருவல், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை. பாருங்க, கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக மாவு கொட்டி ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. நல்லா கலக்கும் போதே சம வாசனைங்க. பச்சை தண்ணி ஊற்றி தான் கலக்கணும், மிக்ஸ் பண்ணணும். இட்லி மாவு பதத்துக்கு தான் நம்ம வந்து கலக்கணும். பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு தான் நம்ம வந்து கலக்கணும். சரி வாங்க, நெய்யை ஆட் பண்ணிங்க. உங்கள்கிட்ட கேக் செய்கிற பேன் இருந்தால் அதிலே செஞ்சுருங்க. என்கிட்ட இதுதான் இருக்குது, அதில் தான் செய்ய போகிறேன். புள்ளிலாம் வந்து பாத்திரத்தில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நெய் இல்லாதவங்க எண்ணெய் சேர்த்துங்க. பேன் வச்சுருந்தா நீங்கள் பேன்லேயே செஞ்சுருங்க. என்கிட்ட இதாக இருக்குது, அதை தான் நான் இது யூஸ் பண்ணி செய்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற பாத்திரத்தை வச்சு நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப கட்டியாயிடுச்சுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோடதும் இதேமாரி இருக்கல் ஆகிடுச்சுன்னா நீங்களும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்க. ஏன்னா தண்ணி ஆட் பண்ண கட்டியாகிக்கிட்டே இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் வராது. ஃபுல்லாக ஊற்றணுன்னு கிடையாதுங்க, பாதி தான் ஊற்றணும். லைட்டாக கொஞ்சம் கட்டி விழுந்துருக்குங்க. நல்லா தான் மிக்ஸ் பண்ணேன். நான் இட்லி பானையில் தாங்க செய்கிறேன். குண்டான கீரை வடிகட்டி குண்டான உள்ளே வச்சுப்போம். இட்லி குண்டானில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இதுமாரி கீரை வடிகட்டுற குண்டான உள்ளே வச்சுங்க. அதுக்குள்ளே இதை வச்சுருவோம். இட்லி மூடி போட்டு நல்லா மூடி வச்சு வேகட்டும். அது வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஏலக்காவை நசுக்கி போட்டுப்போம். சர்க்கரை அதில் கொட்டிப்போம். அந்த மாவில் வந்து சர்க்கரை போடணுன்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா அந்த மாவே இனிப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுங்க. இதில் தண்ணி ஊற்றவே வேண்டாம், தேங்காயில் உள்ள தண்ணியே போதும். தேங்காய் துருவலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, தேங்காய் பல்லாக இருந்தால் ஜாரில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துங்க. வெந்துட்டான்னு பார்ப்போங்க. சிம்மில் வச்சுட்டு
தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கும், அப்போ தான் வெந்துட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நம்ம எடுத்து அடுத்தது மிக்சிங் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த தேங்காவையும் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். அது மேலேயும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேகும் போதே சம வாசனைங்க வீடு ஃபுல்லாக. ஃபுல்லாக எல்லா இடமும் பரப்பி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் வேறு என்னென்ன சேர்க்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். மீதி இருக்க மாவு வந்து இதிலே போட்டு மேலே கோட்டிங் கொடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் இறுகின மாரி தான் இருக்குது, பரவாயில்ல. ரொம்ப தண்ணியாக போயிட்டுனா உள்ளெல்லாம் தேங்காவோட மிக்ஸ் ஆகிடும். ஃபுல்லாக எல்லா இடமும் போகிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இதேமாரி நீங்கள் கேக் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், திருப்பி கேட்பாங்க. சத்து மாவு பாக்கெட் நான் அங்கன்வாடியிலேருந்து வாங்கிட்டு வந்தாலே என் பிள்ளைங்க வந்து இதான் செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சின்ன ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் தேங்காயும் நாட்டு சக்கரை மட்டும் போட்டிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இட்லி பானையிலே வச்சு வேக வைக்க போகிறோம். வெந்திருக்குங்க, தொட்டு பார்த்தாலே தெரியும் முன்னாடி மாரி நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சுக்கோங்க. சூடுனா ரொம்ப பயங்க. நீங்கள் எடுக்கும் போது பார்த்து பத்திரமா எடுங்க, என்ன மாரியே எடுக்காதீங்க. இதேமாரி கத்தியை வச்சு ஓரங்களை கட் பண்ணி விட்டுங்கன்னா சத்த நேரம் ஆறுக்கும். இது அப்படியே இன்னொன்று பிளேட்டில் அப்படியே தட்டினீங்கன்னா தானாகவே விழுந்துருங்க. பாருங்க, இதை அப்படியே கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. சத்து மாவுலாம் வீணடிக்காதீங்க. இனிமேல் குழந்தைங்களுக்கு இதேமாரி செஞ்சு கொடுங்க.
இந்த இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வந்து சாதாரணமாக மாவாக கொடுத்தாலும் சாப்பிடாது, மாவில் தண்ணி கலந்து கொடுத்தாலும் சாப்பிடாதுங்க. இப்படி கொடுத்தா தான் பாப்பா சாப்பிடும். அது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.